விசுவாசம் என்பது தேவ அன்பினால், தேவன் மீது உள்ள நம்பிக்கையினால், தேவ கரத்திலிருந்து பெறப்படுவதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது ஒரு வரம். இது நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நீ காற்றில் பறக்கலாம், நீரில் நடக்கலாம், நெருப்பில் குளிக்கலாம், எரிகோ கோட்டையை உடைக்கலாம், செங்கடலை இரண்டாக பிளக்கலாம். இதுதான் வரம். ஆனால் இன்று பலருடைய வாயிலிருந்து வரும் ஒரே வார்த்தை, நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசி. என் அன்பு விசுவாசியே, விசுவாசம் உன் சுய பலத்தாலும் சுய அறிவினாலும் தான் உன்னுடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருமணமான புது தம்பதிகள் ஒரு மலையடி வாரத்தில் கைகோர்த்து நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மனைவியின் கண்களுக்கு ஒரு பூ தென்பட்டது. ஒரு மனிதன் ஏற முடியாத அளவிற்கு, அதை பறிக்க முடியாத ஒரு செங்குத்து பாறையில் ஒரு அழகிய பூ பூத்திருந்தது. இந்த பூவை பார்த்ததும் அந்த அன்பு மனைவிக்கு அந்த பூவை தன் தலையிலே சூட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை பிறந்தது. எனவே தன்னுடைய கணவரிடத்தில் எனக்கு அந்த பூ வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். அந்த கணவன் கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு விசுவாசி. எனவே என்ன செய்தான்? உடனே முழந்தாள் படியிட்டு, அந்த பாறையின் அருகே உடனே முழந்தாள் படியிட்டு, என் தேவனே, நீர் எனக்கு கொடுத்த என்னுடைய மனைவி இந்த பூ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாள். இந்த பூவை பறித்து கொடுப்பது வரை நீர் என்னோடு இருந்து எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி கேட்டான். தெய்வம் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த பூவை பறித்து முடிக்கும் வரை நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்று. அன்பு மகனும் அந்த பூவை பறிப்பதற்கு தயாரானான். தெய்வம் அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய வலது காலை இந்த இடத்தில் வை, உன்னுடைய இடது கையை இந்த இடத்தில் பிடித்து அடுத்த காலை இந்த இடத்தில் வை என்று சொல்லி சொல்லி அவனை அந்த பாறையின் உச்சிக்கு அழைத்து சென்றார். தெய்வம் அவனுடைய காதில் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்து அப்படியே பூவின் அருகே போய்விட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. மனிதன் ஏற முடியாத ஒரு செங்குத்து பாறையிலே தெய்வம் என்னை அழைத்து வந்து விட்டார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான். இனி அவன் பல்லியை போல் அந்த பாறையில் ஒட்டி கொண்டிருந்தான். இனி தெய்வம் சொல்வதை கேட்டு அந்த பூவை பறிக்க வேண்டியதுதான் பாக்கி. தெய்வமே, இந்த பாறையில் நான் பல்லியை போல ஒட்டி கொண்டிருக்கிறேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். தெய்வம் அந்த விசுவாசியை பார்த்து சொன்னார், என் அன்பு மகனே, அந்த பூ உனக்கு வேண்டும் என்று சொன்னால் உன் 2 கரங்களையும் விட்டு விடு என்றார். அந்த விசுவாசி தெய்வத்தை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, இவ்வளவு நேரமும் நீர் என்னை சரியான முறையிலே வழி நடத்தீர். இப்பொழுது நீர் தவறாக என்னை வழி நடத்துகிறீர். காரணம், 2 கரங்களையும் நான் விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து விடுவேன் என்பது எனக்கு தெரியும். 2 கரங்களையும் விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து விடுவேன் என்பது எனக்கு தெரியும். எனவே தயவு செய்து என்னை நீர் வழி நடத்த வேண்டாம், நான் அப்படியே இறங்கி விடுகிறேன் என்று சொல்லி அவன் இறங்கி விட்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தன்னுடைய சொந்த புத்தியினால், தன்னுடைய சொந்த புத்தியினால் தெய்வத்தை ஒரு நாளும் நீ தரிசிக்க முடியாது. உன்னுடைய சொந்த அறிவினால், உன்னுடைய சொந்த புத்தியினால் நிச்சயமாக நீ ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை இந்த பதிவில் உனக்கு நான் வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன்.